ஹாய், வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான உருளைக்கிழங்கு குருமா தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு வானலை சூடுபடுத்திட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வானலை சூடுபடுத்திட்டு எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சு வந்ததும் 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து வந்து சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து பொரிய விட்டுட்டு பச்சை மிளகாய் வந்து 4 கிழி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். கூடவே 4 பல்லு பூண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து 1 எடுத்துருக்காங்க. நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு வந்து நல்லா நீல வாக்கில் நல்லா மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் குருமாவுக்கு. வதக்கினதுக்கு அப்புறமா இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க. அதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாங்க. டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது சப்பாத்தி பூரி கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு நம்ம வறுத்து விட்டுடலாங்க. எல்லாம் ஒன்று போல் கலந்து வந்ததுக்கு அப்புறமா இப்போ குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குருமா வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி வந்து கூட்டவோ இல்லை குறையவோ பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டதுக்கு அப்புறமா உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்து இப்போ கலந்து விட்டுடலாம். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதித்து வந்தாவே 3-4 நிமிஷம் கொதித்து வந்தாவே ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடும். உங்களுக்கு தண்ணியாக இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாங்க. அவ்வளோதான், சூப்பரான நம்மளோட உருளைக்கிழங்கு குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.